ஆசீர்வாதம் பெறுவார். அல்லேலூயா, இயேசு ராஜா வருவார். இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அல்லேலூயா, இயேசு ராஜா வருவார். இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார். இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுப்பி நின்று நம் சில நிமிடம் ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். முடிந்தவங்கள் எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். சில நிமிடம் மாத்திரம் நாம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். எல்லாரும் எழுப்பி நின்று நம்முடைய சிந்தனையெல்லாம் ஒருமுகப்படுத்துவோம். இது ஆவியானவர் மகிமைப்படுகிற ஒரு நேரம், ஆவியானவர் உலாவி வருகிற ஒரு நேரம். எங்கே 2 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியிலே வருவேன் சொன்ன கர்த்தர். அவர் நம் மத்தியிலே அசைவாடும்படியாய் விரும்புகிறார். அவர் நம் மத்தியிலே உலாவி வரும்படியாய் விரும்புகிறார். எல்லாரும் நம் சிந்தனை ஒருமுகப்படுத்தவும். பக்கத்தில் உள்ள வேடிக்கை பார்க்காதபடி ஆண்டவரும் நீங்களும் கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் நம்மை கண்மணியை போல பாதுகாத்திருக்கிறாரே, இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்திருக்கிறாரே, இந்த நாள் வரைக்கும் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறாரே, அதெல்லாம் நினைத்து ஆண்டவரை துதிக்கலாமா? அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். எல்லார் சத்தத்தை உயர்த்தி அவர் எனக்கு நன்மை செய்தபடியாக அவரை பாடுவேன் என்று தாவீது சொன்னது போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். சொல்லி முடியாத நன்மைகள், ஏராளமான கிருபைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். அவருடைய கிருபையினால்தான் இந்த நாள் நீங்களும் நாளும்